பிரியாணி செய்கிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயில் பட்டை போட்டிருக்கோம், ஏலக்காய், கிராம்பு வெடிச்சு வந்தால் தான் அந்த எசன்ஸ்லாம் எண்ணெயில் இறங்குங்க. பாருங்க, பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெட்டி வச்சுருக்கோம் நீல வாக்கில், அதை போட்டுக்கிறேன். இப்போ 3 கிலோ பாஸ்மதி அரிசிங்க, 3 கிலோ சிக்கனுங்க. இதுக்கு வந்து ஒரு 400 கிராம் இஞ்சி, 400 கிராம் பூண்டு ரெண்டுத்தையும் எடுத்து விடுதலை அரைச்சி வச்சுருக்குறோம். நெய் ஊற்றுறோங்க. நெய் ஒரு 200 கிராம் ஊற்றணும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறோங்க. நெய் ஊற்றின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பழிச்சு போட்டு சுத்தமாக இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறோம். இவ்வளோ உப்பு நினைக்காதீங்க, இது சாப்பாடு எல்லாத்துக்குமே இதை உப்பு தான் போடுறோம். பாருங்கள், தக்காளி போட்டு இது நல்லா அப்படியே வதக்கி எடுக்கணுங்க, வதக்கணும். அடுத்தது இதாங்க பிரியாணி இலை. இது பிரியாணி இலை, மல்லித்தலை, புதினா, எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாமே போடுறோம், ஒட்டுக்கா போடுறோம். இது மல்லிப்பொடி ஒரு பொடி, ஒரு கட்டு புதினா, பச்சை மிளகாய் ஒரு 20 பச்சை மிளகாய்ங்க, எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க, தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். 2 இது 3 கிலோ சிக்கனுங்க போடுறோம். மசாலாக்குள்ளேயே போட்டு வதக்கி எடுத்தால் தான் அதில் உள்ள காரம், உப்பு எல்லாம் இறங்கும். இதில் கிண்டு பிடிக்கும், இப்படி அரியோட கிண்டுதுங்க. கீரை வந்து கட்டியில் உட்காந்துருவோம். அது இப்படி கிடச்சி நல்லா சுற்றி சுற்றி கிண்டுனா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றுறோங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றுறோம். எல்லாம் சேர்த்து தயிரும் எல்லா மசாலாவும் சேர்த்து கிண்டி விடணும். அடியில் நடுவலமா 3 கிலோ 3 கிலோ அரிசிக்கு 6 படி தண்ணிங்க, தண்ணி ஊற்றுறோம். பாருங்கள், எதுவுமே அளந்து தான் செய்யணும். 3 கிலோ அரிசி 3 கிலோ சிக்கன்னா 6 படி தண்ணி ஊற்றணும். தொலாவி விட்டு கொதி வரணும். பாருங்கள், 3 கிலோ பாஸ்மதிக்கு 3 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் கறி உடையாமல் இருக்கும். சிக்கன் நாங்கெல்லாம் உடஞ்சிரும். இது ஒரு கலக்கி மூடி வச்சிட வேண்டியது. அப்படியே நல்லா இப்படி சுற்றி வர நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்குதுங்களா? பாருங்க, அரிசி பாஸ்மதி அரிசி போடுறோம். தவா போடுறோம். கீழே தோசைகள் வச்சு மேலே சாப்பாடு கொதி. இதை மட்டும் நீ நேராக வச்சா இல்லைன்னா